எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து கடலை மாவை வச்சு ஒரு பக்கோடா செய்ய போகிறோம். ராகி மாவை வச்சு ஒரு பக்கோடா செய்ய போகிறோம். ரெண்டும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து மெஷரிங் கப்பில் வந்து 1/2 கப்பு வந்து கடலை மாவு எடுத்தாச்சு. ஒரு தட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இன்னொரு தட்டில் மெஷரிங் கப்பு 1/2 கப்பு வந்து கேழ்வரகு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதே கப்பில் வந்து பாதி அளவு வந்து பச்சரிசி மாவு வந்து ஒரு இதில் கேழ்வரகு தட்டில் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து கடலை மாவு தட்டிலையும் ஒன்று எடுத்து வச்சாச்சு. ஒரு ஸ்பூன் வந்து உப்பு வந்து கேழ்வரகு மாவு இதில் போட்டுருங்க. ஒரு ஸ்பூன் உப்பு வந்து இதில் கடலை மாவில் போட்டுருங்க. அப்புறம் வந்து குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் வந்து கேழ்வரகுலையும் ஒரு மாவுலேயும் ஒரு ஸ்பூன் வந்து உப்பு வந்து கடலை மாவுலையும் போட்டுக்கோங்க. 2 வெங்காயத்தை வந்து வெட்டி வச்சாச்சு. அதை எடுத்து அதில் கேழ்வரகு மாவில் போட்டுட்டு அப்புறம் கடலை மாவுலையும் போட்டாச்சு. அதுக்கு பச்சை மிளகாவையும் எடுத்து வெட்டி போட்டுக்கோங்க. சோடாப்பு வந்து ஒரு சின்ன பிஞ்சு எடுத்து 2 இதுலேயும் போட்டுக்கோங்க. நெய் வேணால் 2 ஸ்பூன் எடுத்து நெய்யை வந்து அதில் போட்டுக்கோங்க. 2 இது தட்டிலையும் கேழ்வரகு மாவுலையும் கடலை மாவுலையும். இப்போ வந்து ரெண்டையும் வந்து இதான் வந்து பதம். இந்த பதம் வர்ற அளவுக்கு நல்லா வந்து தண்ணியை தொளிச்சு இந்த மாதிரி நல்லா இறுகி இது பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ஈர்களாக வந்து இது விருதுநகர் சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க, ஷேர் கொடுங்க. நன்றி. இப்போ வந்து கேழ்வரகு மாவு வந்து எடுத்தாச்சு. கடாயில் வந்து எண்ணெயை கொதிக்க வச்சாச்சு. மீடியம் ஃப்ளேம். இதான் வந்து போட்டோடனே வதன்னு இந்த மாதிரி வரும்போது அந்தளவுக்கு வந்து எண்ணெய் வந்து இறங்கி இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அந்த பக்கோடாவை எடுக்கணும். இப்போ வந்து 2வது வந்து கடலை மாவு இதையும் வந்து அதே இதில் கடாயில் வந்து அதே இதில் கேஸ் ஃப்ளேம் மீடியத்தில் வச்சுட்டு கடலை மாவு பக்கோடாவையும் அதே மாதிரி போட்டாச்சு. போட்ட உடனே கரண்டியை வச்சு கிண்டிடாதீங்க. 2 பக்கோடாவுக்கும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கிண்டுங்க. அதுக்கப்புறம் வந்து நல்லா இது பண்ணோன்னே எடுத்து தனியாக வச்சுருங்க. குழந்தைங்களுக்கு கொடுங்க, பெரியவங்க சாப்பிடுங்க. நன்றி.